அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இறைவனின் அருளால் ஃப்ளை நுஜூம் உம்ரா டூர்ஸ் டிராவல்ஸின் மூலமாக 40 ஹாஜிகள் ஏப்ரல் 7ஆம் நாள் சென்னையில் இருந்து மக்கமா நகரை நோக்கி வந்தார்கள். அல்லாஹுவின் கருணையினால் 4 உம்ராக்கள் மக்கமா நகரில் முடித்துவிட்டு அங்குள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையெல்லாம் பார்த்து படிப்பினை பெற்று ஹாஜிமார்கள் அளப்பெரும் அருளினாலும் உளப்பூர்வமாக தங்களுடைய மனதுகளில் இறைவனினுடைய அந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்த்து படிப்பினை பெற்று தங்களை இறை வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த வாழ்க்கை பயணத்தில் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய உறுதியை ஏற்றுக்கொண்டார்கள். மதினா நகருக்கு வந்தோம். 4 நாட்கள் மதினாவினுடைய சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள குபா மஸ்ஜித் அபுலத்தைன் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை எல்லாம் பார்த்து விட்டு இன்று மதினாவில் இருந்து தாயகம் திரும்புகின்றோம். உண்மையிலேயே இந்த இடங்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய ஈமானிய உறுதி பெறுவதற்கு இந்த இடங்களெல்லாம் அத்தாட்சிகளாக இருக்கின்றது. அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது மின் ஷாஇரில்லா, அல்லாஹுவினுடைய அந்த அத்தாட்சிகளில் இன்ன சஃபா வல் மர்வா, எப்படி சஃபா மர்வாவும் அதே போன்று மக்கமா நகரில் இருக்கின்ற முக்கியமான இடங்களும் அதே போன்று மதினாவினுடைய சுற்றுப்புற இடங்களும் எல்லாமே அல்லாஹுவினுடைய இறை அத்தாட்சிகளில் கட்டுப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. வல்ல நாயன் இதையெல்லாம் பார்ப்பதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. படிப்பினை பெறுவதற்கும் நம் வாழ்வில் அதை ஏற்று நடப்பதற்கும் இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையை இந்த இறை வாழ்க்கையோடு வாழ்க்கை பயணத்தை மாற்றி அமைத்து இறை தூதர் கற்றுத்தந்த வழியில் அமைவதற்கு இந்த இடங்களெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஊந்துதல் சக்தியாக மாறுகின்றது. வாருங்கள், நாமும் இந்த இடங்களை எல்லாம் உம்ராவிற்காக ஹஜ்ஜிற்காக கண்டு கழிப்போம். வல்ல நாயன் நமக்கும் லப்பைக் உம்ரத்தன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவோடு இந்த ஆலயங்களை திரும்ப வலம் வருவதற்கு வல்ல நாயன் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று மதினா நகரில் இருந்து அனைத்து மக்களுக்கும் துவா செய்கின்றோம். வல்ல நாயன் நம்முடைய நாட்டினுடைய நிலைகளை எல்லாம் மாற்றி அல்லாஹ் எல்லா மக்களுக்கும், முஸ்லீம்களுக்கும், சிறுபான்மையினருக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வெற்றியையும் பாதுகாப்பையும் நல்க வேண்டும். பலஸ்தீனிய மக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகளை எங்களிடத்திலே கூறினார்களோ எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அவர்களின் ஹாஜத்துகளை நிறைவேற்ற